சென்னை பெரம்பூரில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உடற்கூறு ஆய்வுக்கு பின் அவரது உடல் பெரம்பூரில் உள்ள சென்னை மாநகராட்சி பந்தர் கார்டன் பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெரம்பூர் செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து சிறப்பு விமானம் மூலம் சென்னை வந்தார். அதன் பிறகு சாலை மார்க்கமாக கார் மூலம் பெரம்பூர் வந்தடைந்தார். பள்ளி மைதானத்திற்கு வந்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன்பின் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தமிழக அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பட்டியல் இன மக்களின் வாழ்க்கை ஆபத்தான நிலையில் உள்ளதை இந்த சம்பவம் காட்டுவதாக தெரிவித்துள்ளார். கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என மாயாவதி குற்றம் கூறினார். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, துணைத் தலைவர் ஆனந்த முருகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரவி பச்சமுத்து, ஆம்ஸ்ட்ராங் அரசியலில் பல ஆண்டு காலம் சேவை செய்தவர் என புகழாரம் சூட்டினார். எளிமையான ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். பிஎஸ்பியின் மாநில தலைவர், அன்பு சகோதரர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல இளைஞர்களுக்கு கல்வி கொடுத்திருக்கின்றார். நல்வழிப்படுத்தி அவங்களெல்லாம் சட்ட மேதைகளாக உருவாக்கியிருக்கிறார். அரசியலில் பல ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். திரு மாயாவதி அவர்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய தலைவராக இருந்திருக்கிறார். தமிழகத்திலே அவர் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். என் மீது நெருங்கிய அன்பும் மரியாதை பாசத்தோடு என்னோடு பழகியிருக்கிறார். இப்படி ஒரு நல்ல மனிதரை இழந்து வாடும் பிஎஸ்பி கட்சிக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பிலும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில். சென்னை பெரம்பூர் செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கோழைத்தனமானது எனவும் கடும் கண்டனத்துக்கு உரியது என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் குறித்து ஆராய வேண்டும் எனவும் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். தொடர்பே இல்லாத ஒரு வழக்கோடு தொடர்புபடுத்தி அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, போலீஸ் விசாரணை இல்லை. ஆனால் அவரை அதில் தொடர்புபடுத்தி சமூக விரோத திட்டமிட்டு இந்த படுகொலையை செய்திருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில், அவருடைய குடும்பத்தின் சார்பில் முன்வைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை. அதனால்தான் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயமும் எழுந்துள்ளது. ஆகவே காவல்துறை இதில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.